சென்னை டி நகர்ல அமைந்துள்ள குமரன் சில்க்ஸ் கடையில பூட்டை உடைத்து 9 லட்சம் ரூபாய் பணமானது கொள்ளை போயிருப்பதாக மாம்பலம் காவல் நிலையத்துல ஒரு புகாரானது கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை டி நகர் பகுதியில பிரபலமாக செயல்பட்டு வரக்கூடிய குமரன் சில்க்ஸ் நகை கடையில, ஜவுளி கடையில நேற்று இரவு கடையின் வியாபாரத்தை முடித்துவிட்டு அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளனர். பின்னர் இன்று அதிகாலை கடையை திறப்பதற்காக வந்து பார்த்தபோது அப்போது 4வது மாடியில இருக்கக்கூடிய கல்லா பெட்டியை உடைக்கப்பட்டு அதிலிருந்து 9 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை போயிருப்பது தெரிய வந்ததை அடுத்து உடனடியாக இது தொடர்பாக அந்த கடையினோட காசாளர் அஜித் என்பவர் மாம்பலம் காவல் நிலையத்தை புகார் கொடுத்தார். புகாரின் பேர்ல போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை விசாரணை மேற்கொண்ட போது 4வது மாடியில, அதாவது சினிமா பட பாணியின் வழியில அந்த ஏசி பிளான்ட் வழியாக உள்ளே நுழைந்து 2 மர்ம நபர்கள் அந்த ஃபால் சீலிங்கை உடைத்து அதன் பின்பாக உள்ளே நுழைந்து 4வது மாடியில் இருக்கக்கூடிய அந்த காசோலை இருக்கக்கூடிய 9 லட்சம் ரூபாயை இவர்கள் கொள்ளையடித்து விட்டு தப்பி சென்றிருப்பது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துள்ளது. இதனால அந்த பகுதி முழுவதுமாக இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். இதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மாம்பலம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இவர்கள் பின்வழியாக உள்ளே நுழைந்ததா, எப்படி இது உள்ளே வந்தனர், அதாவது கடை மூடுவதற்கு முன்னதாகவே இவர்கள் உள்ளே நுழைந்து இது போன்ற கொள்ளை செயல்களில் ஈடுபட்டனாரா என்ற கோணத்துல தீவிரமாக மாம்பலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முக்கியமான பாதையான இதுல 9 லட்சம் ரூபாய் கொள்ளை போயிருப்பது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.